இருந்துச்சு. ஆனால் கடவுள்கிட்ட உறவுகள் முறையோட உரிமையோடு இருக்கும்போது அத்தனை கடவுளும் காப்பாற்றினாருன்ற ஒரு விஷயமும் தோணுச்சு. ஸோ ஜீசஸ் பார்த்தீங்கன்னா அன்பு நிறைந்தவராக அவரோட கண்களில் காட்சியளிப்பார். அல்லாவை பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்லக்கூடிய தகப்பனாக நம்மக்கிட்ட இருப்பார். சிவன், பெருமாள், இவங்கெல்லாம் பார்த்தா பெருமாள்லாம் நமக்கு பெரியப்பா மாதிரியும், சிவன் நமக்கு சித்தப்பா மாதிரியும், பார்வதி எல்லாம் நம்ம பெரியம்மா சின்னம்மா மாதிரியே ஒரு தாட்டு. அப்போ உரிமையோட நாம் அவங்கள நெருங்கும் போது அதே உரிமையோட அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அது வெளிப்படுது. இதெல்லாம் அன்பினால் ஏற்பட்ட மாற்றங்களை தவிர பக்தியினால் ஏற்பட்ட மாற்றம் இல்லை. நான் பக்தியை பின்னுக்கு தள்ளுற, அன்பை முன்னுக்கு வைக்கிற. அன்பு தான் நமக்கு வளர்ச்சி. அன்புன்றது வீழ்ச்சின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஏற்படுத்தின அன்பு, மாய வலையினால் போடப்பட்ட அன்பு, அது வீழ்ச்சியை கொடுத்தது. இப்போ கடவுள் கொடுத்த அன்பை தான் நாம் எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறோம். கடவுள் மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய அன்பு தான் மற்றவங்க கிட்ட ஒரு அன்பாக அது பிரதிபலிப்பை ஏற்படுத்துது. ஆனால் இந்த அன்பு மாயை வலையால் போட்டது கிடையாது. கடவுள் கொடுத்த வலையால் போட்ட அன்பு இந்த அன்பு.